ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதி. இன்னைக்கான வீடியோ நான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான கண்டென்ட் நான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேனன் கேமராவில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். எப்படி ஃபோக்கஸ் ஆகி தெரியுது பாருங்க. இனிமேல் வீடியோ குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலாக உங்களுக்கு வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேனன் கேமரா வந்து அன்பாக்ஸ் பண்ண வீடியோ யாரோ பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து ஓட் போல் கூட கொடுத்துருந்தேன். அதில் நிறைய பேர் ஓட் போட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா KB100 வித் RX100 அதோட கம்பேரிசன் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு வண்டியோட பீட்டும் டாப் ஸ்பீடு வந்து என்னால் எடுக்க முடியல. ரெண்டு வண்டியோட பீட்டை மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டிடுறேன், இந்த வீடியோவில் காட்டிடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். A to Z எல்லா கம்பேரிசனும் பார்க்க போகிறோம். டாப் ஸ்பீடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப், அதுக்கடுத்து மைலேஜ், A to Z எல்லாத்தையுமே பார்ப்போம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்பயும் போல பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? Here we go. Two stroke legends, power of ha. I'm finally facing it all, fearless. இப்போ நம்ம கேனன் கேமரால தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல எப்பயும் போல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஃபோக்கஸ் வேற லெவலாக இருக்குது, ரெட்டுக்குள்ளேயே வேற லெவலாக இருக்குது. ஃபோக்கஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நம்ம வந்து மொபைலில் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகுதா? ஃபோக்கஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ரிங்லைட்டு தான் தெரியுது. எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் பார்த்து என்ன இயரில் ரிலீஸ் ஆச்சு, என்ன இயரில் லான்ச் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்பயும் போல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படி தான் அதை தான் பார்ப்போம். அதோட ஃபுல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாத்தையுமே பார்ப்போம். இன்ஜின் எத்தனை சிசி, அந்த கம்பெனியில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். அதே மாதிரி எப்பயும் போல் ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்துருவோம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா RX100 1985 தான் வந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். 1986 வந்து பார்த்தீங்கன்னா KB100 வந்துச்சு. அதோட சிசி வந்து பார்த்தீங்கன்னா RX100 98 சிசி, KB100 வந்து பார்த்தீங்கன்னா 99.7 சிசி, ஒரு 1.25 சிசி கூடன்னு வச்சுக்கோங்களேன். ஏர் கூல்டு 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சிலிண்டர் ஒரு சிங்கிள் சிலிண்டர் தான். அடுத்து வந்து மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா RX100ல 11.2 PS அட் 7500 RPM. நம்ம KB100 வந்து பார்த்தீங்கன்னா 10.5 PS அட் 8000 RPM. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம KB100ஓட வந்து பார்த்தீங்கன்னா RX100ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடவே இருக்குது மேக்ஸிமம் பவர். மேக்ஸிமம் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம RX100ல 8.6 நானோமீட்டர் அட்டு 6500 RPM இருக்குது. ஆனால் நம்ம KB100ல வந்து பார்த்தீங்கன்னா 10.4 நானோமீட்டர் அட்டு 7000 RPMல இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம RX100ல கூட இருக்குது. மேக்ஸிமம் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா KB100ல கூட இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் போர் ஸ்ட்ரோக், ஃபியூல் டைப்பு, பெட்ரோலு, கிக் ஸ்டார்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 கியர் தான். ரெண்டுமே 4 கியர் சம்மந்தப்பட்டது தான். ஆனால் RX100ல வந்து பார்த்தீங்கன்னா 5 கியர் டிரான்ஸ்மிஷன் கூட எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து மைலேஜ் தான் ட்ராப் ஆகும். ஏற்கனவே மைலேஜ் RX100 தராது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து மைலேஜ் குறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனுக்கு நீங்கள் போகலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீல் டயர் வந்து பார்த்தீங்கன்னா RX100 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு அண்ட் பேக்கு ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்லாம் நான் டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம KB100ல தான் கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக கொடுத்துருக்குறாங்க. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே 130 mm ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்குறாங்க. சஸ்பென்ஷன் இதுதான் நம்ம முக்கியமான விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம RX100ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் KB100ல வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஆர்ம் வித் 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஷாக் அப்சர்வர் அது வந்து நம்ம RX100ல கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஏற்கனவே RX100ஓட வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்பேரிசன் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ யாராவது பார்க்க பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஐகார்ட் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்க்க மறந்துடாதீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம RX100க்கு அப்புறமா வந்ததுனால அட்ஜஸ்டபிள் ஸ்ப்ரிங் லோடட் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இது கொஞ்சம் கூட பர்ஃபார்ம் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரேக்கிங் சிஸ்டம்லாம் அவ்வளோவா தெரியாது. இது ரெண்டில் எது பெஸ்ட்டு, இது ரெண்டையுமே வந்து டிஸ்பிளேல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரெண்டில் எது பெஸ்ட்டுங்கிறத நல்ல மெக்கானிக் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட் நான் பின் பண்ணி போட்டுறேன்.
டைம் அண்ட் சென்ஸ் எப்பயும் போல் நான் வந்து டிஸ்பிளேல கொடுத்துறேன் நண்பா, நீங்களே பார்த்துக்கோங்க. அதை வந்து வேஸ்ட்டாக நம்ம பார்க்கணும் போல். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி போன வீடியோவில் நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், RX100 வீடியோவில் இதில் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10.5 லிட்டர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 லிட்டர், ஒரு 0.5 லிட்டர் வந்து கூட இருக்குது KB100ல். அது ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான் சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. இதை வந்து தூக்கி ஓரமாக வச்சிட்டேன். இப்போ வந்து ஓனர் ரிவ்யூ நம்ம வந்து பார்க்கலாமா நண்பா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா KB100 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் எப்பயும் போல் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம RX100 பைக்குக்கும் நான் நிறைய வீடியோ நான் பண்ணிட்டேன். எப்பயும் போல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பைக்கோட ஓனரையுமே எனக்கு நல்லாவே தெரியும். ரெண்டு பைக்கோட ஓனர்ஸும் அவங்களோட இதை வந்து சொல்லியிருக்காங்க. RX100 பற்றி நிறையா விதமாக நான் பேசிட்டேன். RX100 வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிக்கப்பில் மட்டும்தான் AX100யும் KB100யும் RX100 ஓவர்டேக் பண்ணுது நண்பா. மற்றபடி எல்லாமே சேம் லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். டாப் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அந்த மாதிரி, ஒரு 5 அந்த மாதிரி கூட போகலாம். ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வண்டியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் மைலேஜை பொறுத்த வரைக்கும் KB100 வந்து 40 to 45 தருதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம RX100 வந்து பார்த்தீங்கன்னா 35, அது 40 தந்தால் ஆச்சரியம், 35 தான் கொடுக்கும். நம்ம மைலேஜை பொறுத்த வரைக்கும் KB100 பீட் பண்ணுது. இனிஷியல் பிக்கப் பொறுத்த வரைக்கும் RX100 பீட் பண்ணுது. தோரணையில் எப்பயும் போல் RX100 தான் பீட் பண்ணிட்டு போயிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த பிரேக்கிங் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இவங்க வந்து கவனம் செலுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் KB100ல. பட் ரெண்டு வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. RX100ஓட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். மேபி போட்டிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் ஐகார்ட்ல மூலம் லிங்க் கொடுக்குறேன். அப்படி போடலைன்னா புதுசாக வீடியோ நான் மேட் பண்ணி போடுறேன். KB100க்கும் தனியாக நான் வந்து வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. நான் வந்து அதுக்கான வீடியோவும் நான் தனியாக உங்களுக்கு வந்து நான் போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம அந்த ரெண்டு வண்டிக்கு நம்ம வருவோம். இந்த ரெண்டு வண்டியை பொறுத்த வரைக்கும் மைலேஜில் வந்து நம்ம RX100 அடி வாங்குது. பட் இந்த KB100 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம RX100 கூட ஸ்பேர் பார்ட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 1-2 இடங்களில் நம்ம கேட்டு ஒரு பெரிய இடங்களில் விட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம். KB100 பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறி. அவங்க வச்சிருக்க ஓனர்ஸ்க்கே தெரியும் KB100க்கு ஸ்பேர் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது. அவங்க கிட்ட கேட்டு பாருங்கள், அப்போ தான் தெரியும். நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் வந்து KB100 ரிவ்யூ வீடியோலேயே நான் போட்டிருப்பேன். ஸ்டிக்கரிங் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த ரிவ்யூவிலே போட்டிருக்கேன். மாடிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம், பட் இருந்தாலும் ஒரிஜினல் ஸ்பேர் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க் பிளக் எடுத்துக்கோங்க. ஸ்பார்க் பிளக் கிடைக்கிறது வந்து அந்த பைக் கிடைக்கிறது கஷ்டம். ஒரு ஹெட்லைட்டு லேம்ப்பு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டில் போடக்கூடிய அந்த ஹெட்லைட் டூமு, அந்த டேங்க்கு A to Z எல்லா ஸ்பேரும் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 இடங்களில் பெரிய பெரிய இடங்களில் வந்துமே வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை மார்க்கெட்லேயுமே சொல்லி வச்சு வாங்குற மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்ற மார்க்கெட்டில் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது நண்பா. KB100ல மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் கிடைக்கிறது கஷ்டம். அதில் வந்து RX100 வேறு லெவலாக பீட் பண்ணிட்டு போயிடுது. RX100க்குன்னே ஸ்பேர் விற்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. நம்ம RX டிசைன் மேக்கர் அண்ணா வந்திருக்காங்க. அவங்க இறந்துட்டாலும் அவங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னொருத்தவங்க எடுத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நம்பர் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களையும் போய் கான்டாக்ட் பண்ணி அவங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியில் எது வந்து பீட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. எப்பவும் போல் என்னோட டைலாக் 2 ஸ்ட்ரோக் பைக்குனாலே கெத்து தான். இதில் அது கெத்து இது கெத்துன்னா நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. பட் இந்த ரெண்டு பைக்கில் எது வந்து உங்களுக்கு கெத்தாக இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம மற்ற டாப்பிக்லாம் பேசுகிறத விட்டுட்டு இப்போ மெயினான டாபிக் வருவோமா? இந்த ரெண்டு பைக்கோட பீட்டை ஏன்டா இன்னும் நீ போடலை ஷேக்குன்னு சொல்லி நிறையா பேர் கேட்பீங்க. ஏன்டா போடலை மைதின்னு சொல்லி நிறையா பேர் கேட்பீங்க. அந்த பீட்டை வந்து நான் ரெண்டு வண்டியோட பீட்டை நான் போட்டுறேன். முதல்ல போய் நீங்கள் அதை செக் பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட கோச்சிக்கிற கூடாது. இப்போ இந்த பீட்டை ரெண்டு செக் பண்ணிட்டு வந்து எப்பயும் போல் ரெண்டு பீட்டில் எதுக்கு எத்துங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க.
என்ன நண்பா 2 வண்டியோட பீட்டையும் கேட்டிருப்பீங்க. எந்த பீட்டு கெத்துங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எப்பயும் போல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு எது கெத்துன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் 2 ஸ்ட்ரோக் பைக்குனாலே 2 வண்டியோட பீட்டுமே நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து நான் வந்து இது கெத்து அது வெத்துன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் KB100 வச்சுருக்கோங்க நண்பா, அப்போ என் வண்டிக்கு கெத்து இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நண்பா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுலேயுமே எது கெத்துன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ரெண்டையுமே தான் நான் சூஸ் பண்ணுவேன். நான் ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண விரும்பல. ஏன்னா ரெண்டுமே கெத்து தான். தளபதி அங்கிட்டு சண்டை போடுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நான் இதுக்கு சண்டை போடுறதுக்கு விரும்பலை. 2 ஸ்ட்ரோக் பைக் நாளே கெத்துன்னு சொல்லிட்டு நான் முடிச்சுட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இதையே வந்து நான் ரொம்ப இழுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த ஓனர் ரிவ்யூ வந்து பார்த்தாச்சு. ஓனர் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைலேஜ்னா எப்பயும் போல் வந்து நம்ம KB100 RX100 தான் பீட் பண்ணுது. மற்றபடி பிக்கப்பு தோரணை அந்த மாதிரி இந்த கெத்து காட்டுறதுனாலே நம்ம RX100 தான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஓகே நண்பா, எப்பயும் போல் இந்த வீடியோ எப்பயும் போல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி. ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் எதிர்த்து வீட்டுக்காரங்களுக்கும் மாடியில் இருக்கவங்களுக்கும் கீழே இருக்கவங்களுக்கும் எல்லாம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் வந்து மீட் பண்ண வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ஷேக் மைதீன் NS ரைடர். ஓகே நண்பா, பாய்.